ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்க மேக்ஸ் மதன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டெய்லி 5 சம்ஸ், அதாவது தினம் 5 கிடையாதுல 77வது வீடியோ பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி 76 வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. நமக்கான வீடியோக்குள்ள போயிடலாங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா LCMHF இருந்து கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன். இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா அடிக்கொருக்கு கேட்டுட்டு இருந்திருக்காங்க. இதோட 3வது டைம் கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஸ்டின் நிறைய டைம் கேட்டாங்க, எப்படி சால்வ் பண்ற சார் அப்படின்றது கேட்டாங்க. இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க, இரு எண்களின் மீ பெரு பொது காரணி, அதாவது மீ பெரு பொது காரணிங்கிறது ஒண்ணுங்க இல்லைங்க, HCF தான் கொடுத்திருக்காங்க. எவ்வளோ 2ன்னு கொடுத்துட்டாங்க. மீ சிறு பொது மடங்குன்னு கொடுத்திருக்காங்க, ஒண்ணு இல்ல LCM தான் கொடுத்திருக்காங்க. LCM வந்து 154 கொடுத்திருக்காங்க. அந்த ரெண்டு நம்பருக்கு இடையே உள்ள வேறுபாடு, அதாவது ரெண்டு நம்பருக்குள்ள வித்தியாசம், அந்த ரெண்டு நம்பரை எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 8ன்னு கொடுத்துட்டு நமக்கு என்ன கேட்கறாங்க, ரெண்டு நம்பரோட கூடுதல், அவற்றின் கூடுதல் கேட்கறாங்க. எக்ஸ் பிளஸ் ஒய் என்ன அப்படின்றத கேட்கறாங்க. இதுக்கு ஒரு பேசிக்கா ஒரு ஃபார்முலா இருக்குங்க. அதாவது எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்டையும் எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்டையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு 4xy அப்படின்றது கிடைக்குங்க. 4xyன்னு கிடைக்கும். ஓகே சார், நீங்க 4xyன்னு சொல்றீங்க, இங்க எக்ஸும் கொடுக்கல ஒய்யும் கொடுக்கல, எப்படி சார் சால்வ் பண்ண போறீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பேசிக் ஃபார்முலா இருக்கு. ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட்ங்கிறது ரெண்டு எண்ணை பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும், எல்சிஎம்மையும் ஹச்சிஎஃப்ஐயும் பெருக்கிறதுக்கு ஈக்குவலா இருக்குங்க. அப்ப நமக்கு எல்சிஎம் வந்து கொடுத்திருக்காங்க 154ன்னு, ஹச்சிஎஃப் வந்து கொடுத்திருக்காங்க 2ன்னு. ஓகேங்களா? அப்ப இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும், எக்ஸ் இன்டு ஒய்க்கு ஈக்குவலா இருக்குங்க. அவ்வளவுதாங்க. அப்ப எக்ஸ் ஒய்யோட வேல்யூ 154 இன்ட்டு 2. எக்ஸ் பிளஸ் ஒய் தான் நமக்கு தேவை. ஸோ இங்க இருக்கிறது ஈக்குவல் டான்சைட் கொண்டு போயிடுறேன். அப்ப எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 4 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய்க்கு பதில் என்ன எழுதலாம், 154 இன்ட்டு 2. இங்க இருக்க மைனஸ் வேல்யூ ஈக்குவல் டான்சைட் வரும்போது பிளஸ்ல வரும். எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ வந்து 8. ஸோ 8 வந்து என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும். ஓகேங்களா? அப்படியே மல்டிப்ளை பண்ணிடலாங்களா, 4 இன்ட்டு 2 8. அப்ப 154 8ஆல மல்டிப்ளை பண்ணும். 4 8 32க்கு 2 பேலன்ஸ் 3. 5 இன்ட்டு 8 40. 40 பிளஸ் 3 43க்கு 3 பேலன்ஸ் 4. 1 இன்ட்டு 8 8. 8 பிளஸ் 4 12. அப்போ 4 இன்ட்டு 154 இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, 1232ன்னு கிடைக்குது. பிளஸ் 8 ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும், 64ன்னு கிடைக்கும். ரெண்டுத்தையும் கூட்ட சொல்லியிருக்காங்க, கூட்டிடலாங்களா? 64 கூட்டினா 6 9 2 1. அப்ப 1296ன்னு கிடைச்சிருக்கு. எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்டுங்கிறது 1296. அப்ப இங்க இருக்க 2 வந்து ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்து என்னவாகும், ரூட்டா மாறிடும். ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அப்ப 2ஆ பிரிக்கணும். ஸ்கொயர் ரூட் கேட்டாங்கன்னா 2ஆ பிரிக்கணும். இந்த ஒரு டிஜிட்டை விட்டுறணும், யூனிட் டிஜிட்டை மட்டும் பார்க்கணும். எதெல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது 6ன்னு கிடைக்கும், 4 மல்டிப்ளை பண்ணும்போது 6ன்னு கிடைக்கும், 6 மல்டிப்ளை பண்ணும்போது 6ன்னு கிடைக்கும். ஓகே, லாஸ்ட் அதாவது எண்டு டிஜிட் ஆறான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே 6 தான் இருக்கு. அப்ப 4 வர போறது இல்லை. ஓகேங்களா? 4 வர போறது இல்லை. பேலன்ஸ் இருக்க நம்பர் என்ன, 12 இருக்கு. 12ங்கிறது எதுக்கு பக்கத்துல இருக்க ஸ்கொயர் நம்பர், 9ஓட 9ங்கிறது ஒரு ஸ்கொயர் நம்பர். எதோட ஸ்கொயர் நம்பர், 3ஓட ஸ்கொயர் நம்பர் தான் 9. ஸோ அந்த 3 போட்டுருங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, 36 என்பது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நமக்கான அடுத்த சம் பார்த்துருங்களா? நமக்கான இரண்டாவது சம் பாத்தீங்கன்னா பெருக்கு தொடர் வரிசை அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் 6வது உறுப்போட கூடுதல் S6ன்னு கொடுத்திருக்காங்க. பாத்தீங்களா? இது Nங்கிறது 6ன்னு அர்த்தம். அப்போ N ஈக்குவல் டு 6. 4095 கொடுத்திருக்காங்க. இப்போ காமன் ரேஷியோ பொது விகிதம்ங்கிறது 4 கொடுத்துட்டு முதல் உறுப்பு என்னன்னு கேட்கறாங்க. அதாவது R வந்து கிரேட்டர் தென் 1, அதாவது 1க்கு மேல போயிருச்சு அப்படின்னா கூடுதலுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா, A இன்ட்டு R பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை R மைனஸ் 1 அப்படின்றதான் ஃபார்முலா. நமக்கு SNங்கிறது என்ன, S6ன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ Nக்கு பதிலாக 6 சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். அப்ப கூடுதல் வந்து 4095 ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போறோம் இன்ட்டு ஆரோட வேல்யூ பாத்தீங்கன்னா 4 கொடுத்திருக்காங்க, என்னோட வேல்யூ வந்து 6ன்னு சொல்லிட்டாங்க. மைனஸ் 1 டிவைடட் பை 4 மைனஸ் 1 அப்படின்னு இருக்கும். 4ல இருந்து 1 மைனஸ் பண்ணா 3ன்னு கிடைக்கும். ஸோ இந்த 3 ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வந்துடலாம். 3 ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்ப என்ன கிடைக்கும், 4095 இன்ட்டு 3 ஈக்குவல் டு A இன்ட்டு 4 பவர் 6ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா, அதாவது 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4ன்னு 6 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும். ஓகேங்களா? 2 4 6 டைம் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா
4096 அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா, 4 பவர் 6 வேல்யூ 4096. அதுல இருந்து என்ன சொல்றாங்க, 1 மைனஸ் பண்ண சொல்றாங்க. 1 மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும், 4095 அப்படின்றது கிடைக்குங்களா. அப்ப 4095 4095 கட் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கும், பேலன்ஸ் 3 மட்டும் இருக்கு. அப்ப ஏவோட வேல்யூ 3 என்பதுதான் சரியான விடை. ஓகேங்களா, அப்ப ஏவோட வேல்யூ என்ன, 3. இந்த ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா டைரக்டா கொஸ்டின்லேயே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல ஆர் வந்து 1 விட அதிகமா இருக்கிறப்போ கூடுதலுக்கான ஃபார்முலா என்ன, ஒரு பெருக்கு தொடர் வரிசையோட கூடுதலுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எஸ் இன்ஃபினிட்டி, அதாவது முடிவுலா உறுப்புகளோட கூடுதலையும் நமக்கு குரூப் 1லயே கேட்டிருக்காங்க. என்ன ஃபார்முலானா a/1 - r அப்படின்றதா ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டைரக்டா கொஸ்டின்லேயே கேட்டிருக்காங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்க. நமக்கான தேர்ட் சம் பார்த்துருங்களா. நமக்கான தேர்ட் சம் பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, ஒரு மாணவன் ஒரு தேர்வில் 92% மதிப்பெண் பெற்றான். அதாவது அவன் வாங்கின ஸ்கோர் வந்து 92% சொல்றாங்க. அவன் பெற்ற மதிப்பெண்ங்கிறது 644 சொல்லியிருக்காங்க. அவன் வாங்கின ஸ்கோர்ன்றது 644னா அந்த தேர்வோட மொத்த மதிப்பெண் என்னன்னு கேட்டிருக்காங்க. தேர்வோட மொத்த மதிப்பெண்கிறது நமக்கு 100% இருக்கும். கரெக்டுங்களா. அப்ப 100% மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. என்னன்னு தெரியாது. ஸோ நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அவன் வாங்கினது எவ்வளவு பர்சன்டேஜ், 92%. அப்ப 92% மார்க் வாங்கியிருக்கான். அந்த மார்க் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க, 644 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா, 644 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். கிராஸ்ல இருந்தா மல்டிப்ளை பண்ணணும், மீதி எந்த சைட்ல இருந்தாலும் சிம்பிளை பண்ணலாம். 92ஐயும் 644 அடிக்கிறீங்க. 92ஐயும் 644 அடிக்கிறேன், அதாவது 92ஆல் அடிக்கிறேன். 92 7ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 4 முடியும். கரெக்டுங்களா. 2 எது கூட மல்டிப்ளை பண்ணும்போது 4 வரும் அப்படின்றத செக் பண்ணுங்க. சிம்பிளா மல்டிப்ளை பண்றதுக்கு ட்ரிக்ஸ் என்னன்னா, 2 வந்து எது கூட மல்டிப்ளை பண்ணும்போது 4 வரும்னு பாருங்க. 7ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 2 × 7 14 வருது. ஸோ 7ஆல மல்டிப்ளை பண்ணி பாக்குறேன். 2 × 7 14க்கு 4, பேலன்ஸ் 1. 9 × 7 63, 63 + 1 64. அப்ப 92 7ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 644 கிடைக்குது. ஒரு 92 92 7 92 644. அப்ப கிராஸ்ல இருந்தா மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னோம். இந்த 100ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 700 அப்படின்றது கிடைக்கும். அப்ப அந்த தேர்வோட மொத்த மதிப்பெண்கிறது என்ன, 700 என்பதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்துருங்களா. நமக்கான ஃபோர்த் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். அதாவது நமக்கு ஒரு 6 நம்பர் கொடுத்திருக்காங்க. 1 2 2 2 2 என்ற என்னுடைய இரு பகடைகளை சுண்டும் பொழுது, அப்போ ஒரு டயஸுக்கு வந்து 6 பக்கம் இருக்கு. கரெக்டுங்களா, ஒரு டயஸுக்கு வந்து 6 பக்கம் இருக்கு. நமக்கு எவ்வளவு டயஸை டாஸ் பண்ண சொல்றாங்களோ அதை பவர்ல போட்டுருங்க. 2 டயஸை டாஸ் பண்றோம். அப்ப டோட்டல் ப்ராபபிள் மொத்த விளைவு அப்படிங்கிறது 36. அதை டினாமினேட்டர்ல போட்டுருங்க. ஓகேங்களா, எப்போதுமே ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கும் போது மொத்த விளைவை டினாமினேட்டர்ல போட்டுருங்க. நியூமரேட்டர்ல நமக்கு என்ன கொஸ்டின் கேட்கறாங்களோ அதை போட போறோம். என்ன கேட்கறாங்க, வெவ்வேறு எண்கள் கிடைக்க நிகழ்தகவுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 2 நம்பர் சேமா வரக்கூடாது, 2 2 அப்படின்ற மாதிரி சேமா வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1 எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் நம்பரோட 2 1 2, தேர்ட் நம்பரோட 1 2, ஃபோர்த் நம்பரோட 1 2, அப்படியே ஃபிஃப்த் நம்பரோட 1 2 அப்படின்ற பேர் கிடைக்கலாம். அதாவது முதல் டைஸ்ல 1, இரண்டாவது டைஸ்ல 2ன்னு விழுக்கலாம். இது எல்லாமே டிஃப்ரெண்ட் நம்பர் தானே. அதே மாதிரி கடைசி நம்பருக்கு போடும்போது 1 2ன்னு விழுக்கலாம். சேம் இரண்டாவது நம்பர் வைக்கும்போது ஃபர்ஸ்ட் நம்பருக்கு 2 1 அப்படின்றது விழுக்கலாம். ரெண்டாவது டைஸையும் போடும்போது 2 2 அப்படின்ற சேமா வந்துடும். ஸோ எவ்வளவு டைம் டிஃப்ரெண்டா வருதுன்னு கேட்கறாங்க. ஸோ 5 டைம் வந்து 2 1 2 1 2 1 மட்டும்தான் வரும். அதே மாதிரி 5 டைம் வந்து 1 2 1 2 1 2 தான் வரும். அப்ப எவ்வளவு டைம் வந்து டிஃப்ரெண்டா கிடைச்சிருக்கு, 10 டைம் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த 10 மேல போட்டுருங்க. இதை சம்டைம்ஸ் வந்து சிம்பிளிஃபை பண்ணி 5/18 அப்படின்னு கூட கொடுக்கலாம். 5/18 கூட கொடுக்கலாம். சார் இது எப்படி சார் டைரக்டா சொல்லிட்டீங்க, எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிருங்க சார் அப்படின்னீங்கன்னா, ஒண்ணுமே இல்லை. நமக்கு முதல் டைஸை உருட்டும் போது 1 விழுகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது டைஸை உருட்டும் போது 2 விழுகலாம். ஓகேங்களா, இது 1 2. அதே மாதிரி முதல் டைஸ் உருட்டும் போது 1, அடுத்த டைஸ் உருட்டும் போது இந்த மூணாவது 2 இருக்கு பாத்தீங்களா, அந்த 2 விழுகலாம். அதே மாதிரி முதல் டைஸ் உருட்டும் போது இந்த ஃபர்ஸ்ட் 1, மூணாவது டைஸ் உருட்டும் போது, அதாவது அடுத்த செகண்ட் டைஸ் உருட்டும் போது திருப்பியும் 2 விழுகலாம். ஓகேங்களா, இந்த திருப்பியும் 2 விழுகலாம். அதாவது நமக்கு டைஸுக்கு வந்து 6 பக்கம் இருக்குங்க. ஓகேங்களா, 6 பக்கம் இருக்கும். ஓகேங்களா, அந்த 6 பக்கத்துல ஒரு பக்கம் மட்டும் 1 இருக்கு. மீதி இருக்க 5 சைடுமே வந்து 2 2 2ன்றதா இருக்கு. அப்போ ஒரே ஒரு பக்கம் வந்து 1 விழுந்துட்டு மீதி இருக்கிற எல்லா பக்கமே 2 விழுகிறப்போ 1 2 1 2 1 2 பேலன்ஸ் 5 நம்பருக்கு வந்து 2 இருக்கனால 5 டைம் வந்து 1 2ன்றது கிடைக்கும். அதே மாதிரி
முதல் டைஸ் 2 விழுகிறப்போ இரண்டாவது டைஸ்ல 1 விழுகலாம். ஓகேங்களா, இரண்டாவது டைஸ்ல 1 விழுகலாம். நமக்கு டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ்ன்னு கேட்டிருக்கனால எத்தனை டைம் 2 இருக்கோ அத்தனை டைம் 1 எழுதிக்கோங்க. அப்ப 5 டைம் வந்து 2 இருக்கு. ஸோ 5 டைம் வந்து 2 விழுந்து செகண்ட் டைஸ்ல வந்து 1 விழுகலாம். ஸோ 4 இதுல 1 5. அப்போ 5 + 5 10. அந்த 10 தான் நியூமரேட்டர்ல போட்டிருக்காங்க. ஓகேங்களா, நமக்கான கடைசி சம் பார்த்துறாங்களா? நமக்கான கடைசி சம் பாருங்க என்ன கொஸ்டின். அதாவது பர்சன்டேஜ்ல இருந்து கொண்டு வந்திருக்கும். சதவீதம் அதிகரித்தல் குறைதல் கூட வச்சுக்கலாம். இதை டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கூட வச்சுக்கலாம். தள்ளுபடி சதவீதம் அப்படின்றது கூட வச்சுக்கலாம். ரொம்பவே சிம்பிள். என்ன கேட்டிருக்காங்க, மழை காலத்தின் போது விற்பனையை அதிகரிக்க கடைக்காரர் ஒருவர் ஒரு மலை சட்டையின் விலையை 1060 901 குறைத்தார் எனில் வழங்கிய தள்ளுபடி சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. வழங்கிய தள்ளுபடி சதவீதம் அப்படின்றது என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தள்ளுபடி சதவீதம் கேட்டாங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க அமௌண்ட்டை 100% வச்சுக்கோங்க. அப்ப 100% அப்படின்றது 1060 ரூபாய். ஓகேங்களா, நமக்கு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ் கீழே பர்சன்டேஜ் எழுதணும். அப்ப டிஸ்கவுண்ட்டுக்கு நேரம் டிஸ்கவுண்டோட தொகை எழுதணும். டிஸ்கவுண்டோட தொகை என்ன அப்படின்றத எப்படி சார் கண்டுபிடிக்கணும்னா இந்த 2 வேல்யூ மைனஸ் பண்ணிருங்க. 10,1060 901 மைனஸ் பண்ணிருங்க. இங்க கடன் கொடுத்தோம்னா 5, இங்க 10, 9 வரும், 5 வரும், 9 வரும். சாரி 9 வராது இல்லைங்களா? 10ல 1 போச்சுன்னா 10ல 9 போச்சுன்னா 1. அப்ப எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க? 159 ரூபாய் வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். நேருக்கு நேர் இருந்தா சிம்பிளை பண்ணிக்கலாம், கிராஸ்ல இருந்தா மல்டிப்ளை பண்ணும். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சு விட்டுறேன். 159 10 கிராஸ்ல இருக்கு. ஸோ மல்டிப்ளை பண்றேன். 159 × 10 1590 கிடைக்கும். இங்க இருக்க 106 டிவைட் பண்ணிடுறேன். 106 டிவைட் பண்ணீங்கன்னா டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா, 6 எந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணும்போது 0 கிடைக்கும்? 6 வந்து கொடுத்துருக்க ஆப்ஷன்ல பாருங்க. 6 வந்து ஏதால மல்டிப்ளை பண்ணும்போது 0 கிடைக்கும்? 5ஓட மல்டிப்ளை பண்ணாலும் 0 கிடைக்கும். 0ஓட மல்டிப்ளை பண்ணாலும் 0 கிடைக்கும். 30ஓட மல்டிப்ளை பண்ணாலும் 0 கிடைக்கும். கரெக்டுங்களா? 106 5ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 6 5 30. அந்த 1 5ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 5 530 இருக்கு. ஆனா நமக்கு 1500 இருக்கு. ஸோ ஒரு 1ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, ஒரு 10ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணப்போ 106 நம்பர் அப்படியே வரும். ஸோ மேல இருந்து கீழே ஆட் பண்ணுங்க. 6 + 3 9 5 1. அப்போ நமக்கு 106 15ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 1590 கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம டைரக்டா கட் பண்ணிடலாம். ஒரு 106 106 15 106 1590 அப்படின்றது கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னப்போ 15% என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, இவ்வளவுதாங்க இன்னைக்கான 5 சம். ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளவுதான் இன்னைக்கான 5 சம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். இதே மாதிரி அடுத்த ஒரு பார்ட் வீடியோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.